கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக மங்காட்டில் இருந்து கூட்டாலுமூடு செல்லும் சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரஷ்மி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை வெயிலால் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது கோடை மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக நேற்று மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று காலை முதலே கனமழை மற்றும் சாரல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மங்காட்டில் இருந்து கூட்டாலுமூடு செல்லும் சுமார் 1.5 கிலோமீட்டர் சாலை தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். அதேபோல் ஒவ்வொரு மழை காலத்திலும் இதேபோல் இந்த பகுதியில் முற்றிலுமாக மழைநீர் தேங்கி வருவதாகவும் வாடிக்கையாக உள்ளதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்துள்ளனர். வணக்கம். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.